ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வேலை செய்கிறேன், ஸோ என்னென்ன பண்ணுவேன், மீனை வந்து எப்படி பார்த்துக்கிறேன், ஸோ அதை பற்றின சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒரு டைம் நான் வாட்ச் பண்ணுவேன், எங்கள் அம்மா வந்து மதியானமாக இல்லை ஈவினிங்கும் வந்து பார்த்துக்குவாங்க. அப்படி இல்லைட்டு எங்கள் அம்மா மதியானமும் வருவாங்க, ஈவினிங் வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் பண்ணுவேன்னு ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தேன். ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே நைட்டு போகும்போதோ இல்லை நாங்கள் பார்த்துட்டு திருப்பி எல்லாம் மூடி வச்சுட்டு போயிடுவோம். இதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று, திடீர்னு ஓவர் வெயில் அடித்து திடீர்னு ஏதோ ஒன்று ஆகாமல் இருக்கிறதுக்கு இது. அது போக இன்னொன்று என்னென்னா, அதாவது இந்த மீன் குத்தியோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப இதாக இருக்கும்போது அதுக்கிட்ட இருந்து பார்த்துக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால தான் மெயின். அப்படி இல்லாட்டி இந்த காக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி குடிக்கும். ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுக்குவோம். அப்படி இல்லாட்டி இங்கே வந்து தண்ணியில் நிறையா அந்த காக்கா வந்து பார்த்தீங்கன்னா கறி துண்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம். ஸோ அதனால தான் மூடி வச்சிடும் எப்பயுமே, ஓகேங்களா. ஸோ மூடி வச்சாலும் ரொம்ப நல்லது தான். ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மசிக்கு ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லா ஆக்டிவாக இருக்கா, குட்டி போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு டெய்லி என்னென்ன வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும். ஏன்னா திடீர்னு நோய் இது இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணும். குட்டி போடுதா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் பிளாக்கு ஆக்சுவலாக குட்டி நிறையா போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த குட்டி போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்குது. எப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு தான் அந்த குட்டி வந்து சாப்பிடுது. அதுக்கப்புறம் மீன் குட்டிக்கிட்ட போனால் கூட ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து எனக்கு ரீசெண்டாக இப்போ தான் எனக்கே தெரிஞ்சுதுங்க. நானுமே என்ன பண்ணுவேன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பட் அது அப்படி எடுத்து வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இது பாருங்கள், 2-3 நாள் ஆகிடுச்சு குட்டி ஒன்றும் பண்ணுறதில்ல. குட்டி பாருங்கள், அத்தனை குட்டிங்க. ஸோ ஃபுல் பிளாக் கூட சரி, ஏன்னா நான் பிளட் வார்ம்லாம் கொடுத்தேன், அதனால் குட்டி சாப்பிட ஆரம்பிச்சிது. இதுக்கப்புறம் தான் குட்டி ரிசல்ட் கிடச்சிது. இந்த கொயிடம் போல பாருங்கள், ஃபர்ஸ்ட்லாம் குட்டி ரொம்ப சாப்பிட்ருங்க துரத்துறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்குள்ளேயே விட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஆனதுக்கப்புறம் மீனுங்களை ஒன்றுமே பண்ணுறதில்ல. சொல்லப்போனால் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளேயே தான், இந்த ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிலாம் இருக்குது. அது ஒன்றுமே பண்ணுறதில்ல. அந்த ஒரு போட்ட உடனே தான் சாப்பிடுது. அதுக்கு என்ன ரீசனாக அந்த பிளட்டுக்கு இது சம்டைம்ஸ் மீனில் ஒட்டிகிட்டு இருக்குமோ என்னன்னு தெரியல. அதனால தான் மீன் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த குட்டிங்களை வாட்ச் பண்ணுங்கள். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னென்னா இந்த குட்டியெல்லாம் பெருசாக கூட ஈஸிங்க. இந்த பெருசானதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கேன். ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா நீந்துறது உங்கள் கண்ணு தனியாக தெரியும். எப்போ என்னடா சொல்கிறேன் புரியலையடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க எல்லா மீனும் சூப்பராக இருக்க மாதிரி தானே தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மீனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருக்குங்க. ஸோ உங்களுக்கே தெரியல. டப்புன்னு மீனை பார்த்தாவே தெரிஞ்சிடணுங்க. அது வந்து கஷ்டம்தான். பட் என்னதான் எடுத்த உடனே அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் பார்த்த உடனே அது தனியாக தெரியணும். இதுக்கு பாருங்கள், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ராட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது வால் ஒட்டும். ஸோ அந்த டிசீஸ் ஏதோ சம்டைம்ஸ் வந்துருக்கு. இது வந்து டிசீஸ் வந்து வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டுனாலையோ இல்லை நீங்கள் வச்சுருக்க தண்ணினாலையோ இல்லைங்க, டெம்பரேச்சர் கம்பல்சரி வந்து டெம்பரேச்சர் மாறினால தான். ஸோ இதுக்கு என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ண வேணாம். அந்த நேச்சரில் இந்த ஃபாக்ஸ்டைலில் இந்த தண்ணி, அதாவது ரொம்ப ஓல்டு வாட்டர் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு அதில் விட்டுட்டிங்கன்னா மேக்ஸிமம் மீன் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி மீனை தனியாக ஃபஸ்ட் எடுத்து போட்டுடணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, தனியாக போடாமல் விட்டிங்கன்னா மற்ற மீனுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் எடுத்து பண்ணுற தப்பு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆனால் நம்மள்கிட்ட நிறையா மீனுங்க இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரெட் ஹாம்ஸ்டர் ஸ்டைல் வந்து ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுங்க, நல்ல ப்ரீடிங் கொடுக்குது. இதை ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்ல ப்ரீட் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோசியன் ஸ்டைல் தான் ப்ரீட் பண்ணலான்னு இருக்கேன், பார்ப்போம். ஸோ அதுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேற்றுக்கு பார்த்தேன் எல்லோ கொய். ஸோ இதில் எல்லோ கொய் இருக்கும். எல்லோ கொய்க்கும் அதே மாதிரி தான், தண்ணி டெம்பரேச்சர் மாறினாலும் அந்த ஒயிட் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக சைஸ் எத்தனை சிம்ஸ் குட்டி இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே சிம்ஸ் குட்டி தான், நல்லா பெருசாகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு அங்கங்கே நவுத்துனா தெரியுங்க பாருங்கள், எத்தனை குட்டி பாருங்கள், தெரியுதுங்களா. அதே மாதிரி சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த சைஸ் சில பேர் தரமாட்டாங்க. அதை வந்து நீங்களே தான் வளர்த்தணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், சைஸ் பெருசு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலும் யாருமே எந்த ஒரு கடையிலும் தரமாட்டாங்க, எந்த கடையிலும் இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளே தான் வளர்த்தணும். ஸோ எவ்வளோ பெருசு பாருங்கள். ஸோ இதெல்லாம் காசுக்கோசரம் இல்லைங்க. சில இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்துறதுங்கிறது நம்ம நேமுக்கோசரம். ஓகே இவ்வளோ பெருசு வளர்த்துறாங்களா, சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற ஒரு நேமுக்கோசரம் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் வாங்கி செட் பண்ணுவீங்க ப்ரீடிங்க்கு. ஸோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நான் எப்படின்னா, இப்போ ஒரு மீன் குட்டி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, வரும்போதே ஒரு 5 குட்டியோடு வந்திருக்கும், செத்து போயிருக்கும். நான் திருப்பி அதை ஆட் பண்ண மாட்டேன். அது என்ன பண்ணுவேன்னா, அந்த 5 குட்டியை வளர்த்து
அதில் தான் பேரண்ட்டு செட் பண்ணேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பேரண்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் கொய்டம்போக்கு செட் பண்ணேன். ஜெர்மன் ரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதுக்கும் அது அப்படி தான் செட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வச்சுருந்தேன். நேற்று எங்கள் அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேஸ்ட், அதாவது நான் பிளான்ட் வளர்த்துறதுக்கோசரம் விட்டு வச்சுருப்பேன். அதாவது அந்த குட்டியையும் இதுக்குள்ளேயே விட்டு வச்சுருவேன். நல்ல ரிசல்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி விட்டு வச்சுருந்தேன். அது பேர் என்ன குட்டிடா, ரெட் சில்வரோட விட்டுருந்தேன். நல்ல ரிசல்ட்டு தான். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த எல்லோ கொய்யும் ஒரே ஒரு பீஸ் விட்டுருந்தாங்க. ஸோ என்னென்னா அந்த டிசீஸ் வந்தது. அந்த எல்லோ கொய்யை பார்த்தியா? ஸோ எல்லோ கொய் தான் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நேற்றுக்கு தான் நான் கவனிச்சேங்க. அந்த டிசீஸ் வந்துருந்துச்சு. என்னென்னா அந்த ஒயிட் ஸ்பாட் மாதிரி பாடியில் வரும். ஸோ அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்யூர் பண்ணுறதுக்கு மெடிசனு எடுத்தோடனே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் தான் கேட்பாங்க. மெடிசனு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது ஓல்டு வாட்டர் தான் ரொம்ப 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 பழைய வாட்டரில் விட்டிங்கன்னா மீன் ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த பூச்சி, ஸோ அந்த கல்ச்சர் இந்த கல்ச்சர்னு சொல்லிட்டு எதோ வந்து கிடக்கும். இந்த பிளட் வார்ம் லைட்டாக வந்து கிடக்கும், பூச்சி அது இதுன்னு விழுந்து கிடக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆயிரும். ஸோ என்ன தான் நம்ம மெடிசன் ஊற்றி இது பண்ணாலும் ரெக்கவர் ஆகாது, அதில் ஈஸியாக ரெக்கவர் ஆகும். எடுத்தோடனே மெடிசனுக்கு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலாக இது பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபிஷ் வந்து தனியாக போகிறது மெயின். நீங்கள் அதை பண்ணிவிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இதெல்லாம் நார்மலுக்கு பீஸ் நான் ஆரம்பத்துலேருந்து வளர்த்துனது, அதனால நான் அது எடுக்காமே வச்சுருக்கேன் அப்படியே, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கே வேஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் என்ன பர்பஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பர்பஸ் இல்லைங்க. பட் என்னென்னா அதுலேருந்து வர தண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று மீனுக்கு நல்லா கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கப்பீஸ் இருக்கும். டெய்லியுமே ஃபஸ்ட் எடுத்துனே இது என்னோட ரொட்டீனுங்க. இதை தான் நான் பண்ணுவேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் போடுவியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இதுக்கப்புறம் தான் நான் ஃபுட்டு போடுறது, ஓகேங்களா? ஸோ டெய்லியும் அப்படியே கண்ணு முன்னாடி உங்களுக்கு நான் டெய்லி பண்ணுற வேலையை காமிச்சிட்ருக்கேன். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், நான் அது இதெல்லாம் பண்ணாமல் ஓவர் கம் பண்ணலாம், அதெல்லாம் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்டம்போ, ஸோ கொய்டம்போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். இந்த கிளைமேட் மாற, அதாவது இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. 2 நாளாக நேற்றுக்கும் மழை வரல, மழையும் பெய்யல, வெயில் அடிக்கல, குளிராகவே இருக்குது. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் கிளைமேட் இப்போ வரைக்குமே இருக்குது. வெயிலே ஒரு பொட்டு வெயில் அடிக்கல. ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி அது வரும்னு நினச்சி பாருங்கள். இது வந்து அந்த ரெட் டைகர் லைஸு. இது வந்து குட்டி நல்லா போடுதுங்க. இதுவுமே குட்டி நிறையா போடுது. ஏன்னா குட்டிலாம் நான் இப்போ எடுக்கிறதே இல்லை, தனியாக உள்ள அங்கே பாருங்கள். இன்னைக்கு கொஞ்சம் குட்டி போட்டிருக்க மாட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி ஓல்டு இந்த குட்டி போடுறது, பழைய குட்டி எப்படி புது குட்டி எப்படி ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நாள் ஆனச்சுன்னா தெரிஞ்சிடும் அது புது குட்டி எதுன்னு பழைய குட்டி எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது, அது போக போக தெரியும். அதே மாதிரி நான் சின்ன சின்ன தப்பு எப்படி பண்ணுறேன்னா, இந்த ஆக்சுவலாக அந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுல் கோல்டு ரிப்பன் குட்டி ஏகப்பட்ட குட்டி உள்ள விட்டு வச்சுருந்தாங்க. நான் பண்ண தப்பு என்னென்னா கொஞ்சம் பெருசு, அதாவது ஒரு பேட்ச்னா ஒரு பேட்ச் விட்டுட்டிங்கன்னா இப்போ எப்படி குட்டி எடுத்து ஒட்டுக்காக வைக்கிறீங்கன்னா அதாவது ஒரு வாரம், இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே வீடியோ எடுக்கணும்னா சாட்டர்டேலேருந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் ஒரு பேட்ச் குட்டி உள்ளே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரத்து வர குட்டி தயவு செஞ்சு ஒட்டுக்க விடாதீங்க. என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஸோ இப்போ இந்த பேட்சினுடைய குட்டி கொஞ்சம் பெருசாகிடுதா, அடுத்த பேட்ச் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது என்னென்னா அது கடிச்சிக்குது, ஏதோ ஒரு நோயோ ஏதோ ஒன்று வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பேட்ச் இந்த பேட்சினுடைய குட்டியும் சேர்ந்து செத்து போயிடுது. ஸோ அந்த தப்பு நான் ஆரம்பத்திலே கொஞ்சம் நிறையா பண்ணிட்டேன். ஸோ அப்படி பண்ணதுனால எனக்கு என்னென்னா இழப்பு நிறையா வந்துருச்சுங்க. குட்டி ஏகப்பட்ட குட்டி இழப்பு. நான் அதுலேருந்து என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே விட்டுறது, குட்டியவே எடுக்கிறதில்ல. எடுக்காம விட்டது இப்போ நல்லா ரிசல்ட் நல்லாவே கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ பர்பிள் பெரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறது, நம்மளே சின்னதுலேருந்து வளர்த்துனதாங்க. எல்லாமே இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலே அவ்வளோ சீர் கொடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. மெயில் பாருங்கள், இதெல்லாம் நானே வளர்த்துனதான், சின்னதுலேருந்து நானே வளர்த்துனதான். இது மாதிரி சின்னதாக கடைசியாக ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுருவேன். இதோட சின்னதாக தான் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு நானே க்ரூமிங் பண்ணுவேன். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும், நல்லா பெருசாக இருக்கும், குவாலிட்டியாக வரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அதே மாதிரி உங்களோட கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. என்னன்னா நான் இது வந்து சீரியஸாக நான் இதில் வந்து ஃபுல் ரேட் போட்டிருந்தேன், செத்து போயிடுச்சு. அது அப்படின்னு ஊற்றி விட்றோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு லைட்டாக குண்டாக இருந்துச்சுங்க வயிறு. சரி ஓகே, குட்டி போடுற மாதிரி இருக்குது, எடுத்துகிட்டு வந்து தனியாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குட்டி போட்டிருக்குங்க. ஸோ இந்த கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யூகிச்சிடலாம்.
அதே மாதிரி அந்த கெஸ்ஸிங் வருது ப்ரோ, என்ன ப்ரோ குட்டி போடுற மாதிரி இருக்குன்னா குட்டி போட்டு சாகிற மாதிரி செத்து போயிருமா அப்படிங்கன்னா, ஆமாங்க. அது வந்து உடனே உங்களுக்கு தெரியாது, கொஞ்ச நாள் ஆகணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த ஒரு நாலேஜ் வந்து கண்டிப்பாக வராது. பட் அது வந்துருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் காப்பாற்றிடலாம். நான் இந்த டைமில் குட்டி போடுண்ணா, இந்த டைமில் இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குவைட் எக்ஸ்ட்ரா கிளாஸ் பில்டிங்க இருக்கிறதுலே ஒரு ஈஸியாக மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ரொம்ப 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 எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியாக வளர்த்திட்டேன். குட்டியும் சீக்கிரமாக வளர்த்திட்டேன். குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7 குட்டி தான் பிடிச்சி 7 குட்டி காப்பாற்றிட்டேன். உள்ள பெருசாகிடுச்சு. அதெல்லாம் குட்டி தான், நானாக வளர்த்துனது. ஓகேங்களா? ஸோ ப்ரோ இதெல்லாம் எப்படி ப்ரோ ப்ரீட் பண்ணி சேல் பண்ண நல்ல ஒரு அமௌண்ட்டா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இப்பயும் சொல்கிறேங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி எடுக்கும்போது, அப்போ நான் சொல்கிறேன், நீங்களே ப்ரீட் பண்ணி விற்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமௌண்ட்டு தான். பட் அதை எப்படி விற்கிறோம் அதில் தான் இருக்குது. எடுத்தோடனே இன்றைக்கெலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த குவைட் எக்ஸ்ட்ரா கிளாஸ் பில்டி ஒரு 350 ரூபா பேர் நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. இந்த 350 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 10 குட்டி போட்டுச்சுன்னா அது என்ன கணக்கு பண்ணுறோன்னா 5 பேர் நான் 350 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு 250 ரூபாய்னு பேர் விற்றா கூட 5 பேருக்கு வந்து 1000 ரூபா ஆச்சு அப்படிங்கிற கான்செப்டில் போகிறீங்க. அது வந்து தப்புங்க. என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பேரை நீங்களே பெருசுப்படுத்துங்க. 5 பேருங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, 100 பேராக வச்சுக்கோங்க. 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கவங்கள்ட்ட வீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு விற்கணுன்ட்டு இல்லை, எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபாய்க்கு வீங்க. ஸோ அது வந்து நீங்கள் பெருசுப்படுத்தி தான் விற்கணுன்ட்டு இல்லை. இந்த சைஸில் கூட பேர் வந்து 70 ரூபாய்ன்னு போடுங்க. ஸோ இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெட் சில்வரோட இருக்குது, பேர் வந்து சின்னதாக தான் இருக்கும், 70 ரூபாய்ங்க பேர் அப்படின்னு சொல்லி வீங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி ஏதோ அமௌண்ட்டு தேவை அப்படின்னா மட்டும் வீங்க. அப்படி விற்கும் போது என்னன்னா உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு இது வரும். இப்போ 100 பேர் இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 70 போட்டால் அதை தான் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அதை பெட் ஷாப்பில் கொண்டு போய் கேட்குறது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பிலாம் ரேட்டு கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் ஆயிரும். என்னடா நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்கினோம், இவ்வளோ இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அது போக மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி தயவு செஞ்சு ஒரு கடைனா ஒரு கடையில் போய் எப்படி சொல்கிறது, ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வச்சுக்கோங்க. வாங்குறீங்களோ இல்லையோ அவங்கள்ட்டே சின்னதாக ஒரு ஃபுட்டு முதற்கொண்டு அங்கேயே போய் வாங்க. ஒரு கடை கான்டாக்ட் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கும் போது என்ன ஆகுனா, அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதனால பண்ணுது, அப்படி வாங்குறதே இல்லைனாலும் சும்மா போய் உட்காந்து பேசிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ஹாபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படி பேசிட்டு வாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து அதே மாதிரி ஒரு கடையில் பேசி வச்சுக்கேன். எதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ எங்கள் கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாக இருக்கானுங்க, மோஸ்ட்லி அவனுக்கு ப்ரீட் பண்ணுறது எங்கிட்ட தான் கொடுப்பானுங்க. நான் ஒரு சின்ன ரேட்டு தான் கொடுப்பேன், அவனுங்களும் தெரியும் அந்த ரேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. பட் நானும் அதே ரேட்டுக்கு தருவேன். என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இஷ்யூஸ் ஆகும். என்னன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி இதை வந்து பேர் 70 ரூபாய்க்கு சின்னதாக, ஸோ இதெல்லாம் விற்பனைக்கு இல்லைங்க, நீங்கள் இதுக்கு 70 ரூபாய்னு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு எமர்ஜென்சி அமௌண்ட்டு, இந்த பேர் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, பேர் 70 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா வாங்கிடுவாங்க. பட் மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் 70 ரூபாய்க்கு ரொம்ப சின்ன தந்துருக்கீங்க, நான் வாங்கினது எவ்வளோ தெரியுமா, நான் வச்சிருக்க வீட்டில் சைஸில் வச்சிருக்கிறது எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. என்னோட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம கொடுத்த அமௌண்ட்டு கம்மியே பட் ஆனால் சின்னதுங்கிறாங்களே. நான் ஒரு டைம் அப்படி தான் ஒரு பாண்டிச்சேரி நினைக்கிறேன் சம்திங் ஏதோ ஒரு ஊருக்கு அமிச்சேன். என்னென்னா சின்ன ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி அமௌண்ட் தேவை, அதனால தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டைகரு, ஸோ அந்த பர்பிள் பெர் மாதிரி இன்னொரு இது இருக்குங்க, அந்த கப்பியில் விற்றேன். இது என்னென்னா சின்னதாக தான் இருக்கும், பேர் வந்து 25 ரூபாய்க்கு நம்ம தான் விற்றேன். அவர் வந்துட்டு உடனே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டார். இது எங்கள் வீட்டில் இருக்கிற கப்பி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதான் அவரும் இதே மாதிரி தான், எங்கள் வீட்டில் இருக்கிறது இதே கப்பி தான் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆனால் அதை சொன்னாரே தவிர அது ப்ரோ அது எவ்வளோக்கு வாங்கினீங்க, எங்கிட்ட எவ்வளோக்கு வாங்கினீங்க, அது வந்து ஜோடி வந்து 190 ரூபாய்க்கு வாங்கினேன், எங்கிட்ட எவ்வளோக்கு வாங்கினீங்க 25 ரூபா, அப்போ அதையும் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளும் தப்பு பண்ணுவோம். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி விற்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 250 ரூபா சொன்னால் வாங்குற அளவுக்கு கண்டிப்பாக வர மாட்டாங்க. என்னோட ஆரம்ப வீடியோவெல்லாம் போய் பாருங்கள், நான் பேர் 6 ரூபா 5 ரூபாய்க்குலாம் கொடுத்தேன், என்கிட்ட வாங்க ஆளே இல்லை, அப்போல்லாம் இருந்தேன். பட் இப்போ நான் கண்டிப்பாக பேர் 6 ரூபாய்ன்னு போட்டால் என்கிட்ட ஃபோனே ஹேங் ஆயிரும், அந்தளவுக்கு தான் எனக்கு மெசேஜ் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளால் ப்ரொடக்ஷன் நிறையா பண்ணிடுவோம், விற்க முடியாது, அப்போ கம்மியாக தான் கொடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று, ஸோ அடுத்ததான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் பிளாக்ங்க. ஸோ ஆஃப் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு மெத்தடில் நான் ப்ரீட் பண்ணிட்டுருக்கேன். இது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது பேசிக் வெரைட்டியில் இந்த மெத்தடில் ப்ரீட் பண்ணலாங்க, ஈஸி தான். பட் எக்ஸாட்டிக்கில் அப்படி ப்ரீட் பண்ணிடாதீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எக்ஸாட்டிக் அப்போ நம்மளுக்கு ஒரு குட்டியும் முக்கியமானது. ஏன்னா ஒரு குட்டியும் மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம். எனக்கு இப்போ ரீசெண்டாக கூட இதில் வந்து ஒரு 30 குட்டிக்கு மேலே கிடச்சிது, இதில் தான் தூக்கி போட்டிருக்கேன், அதை காமிக்கிறேன். இது வந்து நார்மல் எக்ஸாட்டிக், அந்த நார்மல் இந்த ஆஃப் பிளாக் தான், அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா ஒரு 30 நாள் குட்டியை வளர்த்திட்டு குட்டி ஒன்றா விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து சாப்பிடாது.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இது வந்து நார்மல் வெரைட்டியில் ஈஸி, பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் எக்ஸாட்டிக்கபிள் அதை ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா. எக்ஸாட்டிக்கபிள் ரிஸ்க்கு, ரொம்ப 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 ரிஸ்க் அதிகம். ஆனால் நமக்கு ஒரு குட்டியும் முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த கொயிட் எக்ஸ்ட்ரா கிளாஸ் பெல்லி, அப்புறம் இன்னொரு வெரைட்டி ஏதோ இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் சில்வர்டோ. ரெட் சில்வர்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே குட்டியை விட்டுட்டோங்க, ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ குட்டியெல்லாம் அப்படியே விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய ஃபெயிலியர்ஸ் வருங்க. என்னன்னா டே விஷ்ணு அங்கே உட்காராத, கீழே கீழே விழுந்துடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எல்லோ பிங்க்லாம் நல்லா பேரண்ட் செட் பண்ண செட்டே ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ சில்வரோட தனியாக தான் இருக்குது, இந்த ப்ளூ கப்பி தனியாக தான் இருக்குது, எல்லோ சில்வரோட தனியாக தான் இருக்குது. கடைசியில் எனக்கு ஃபுல் ரெட்டு சுத்தமாக செட் ஆகலைங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜெர்மன் ரெட்டோட போட்டு விட்டேன். சரி அதில் கிராஸ் பீட் ஆனால் இட்டு போட்டேன். ஜெர்மன் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணு ரெட்டையாக வந்தாலும் அது ஒன்றும் சேம் ஃபுல் ரெட் மாதிரி தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் தான் செட் ஆச்சு. ஸோ மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா விட்டேன். இந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னன்னா கப்பீஸ் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சொல்கிறேங்க இது வந்து எல்லாருக்குமே நடக்கும். எல்லாருக்கும் எல்லா வெரைட்டியும் செட் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ நானே இவ்வளோ பெருசு வச்சுருக்கேன்னா எனக்குமே சில வெரைட்டி ரொம்ப டஃப்புங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியே போடாத செத்து போயிருந்தது. எல்லோ பிங்கும் எனக்கு பிரச்சனை சொல்லுங்கள், எல்லோ பிங்கும் நிறைய பேருக்கு குட்டி போட்டிருக்கு. இப்போ கூட எனக்கு கூட குட்டி இருக்குது. எனக்கு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்க்கும் செட் ஆகாது. என் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சார்க்கு வளர்த்துவாங்க, ஏன்னா எனக்கு சார்க்கு செட் ஆகாது ஓகேங்களா. இந்த மாதிரி பர்டிகுலராக ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மீன் செட் ஆகாமல் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்னாங்க. இந்த கொயிட் எக்ஸ்ட்ரா கிளாஸ் பெல்லி ரொம்ப ரொம்ப டஃப்னாங்க. ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா குட்டி நல்லா போடுது. மீன் சொல்லப்போனால் ஒரு மீன் இறக்க கண்டிஷனில் இருந்துச்சு, சாகவும் இல்லை. ஸோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, பட் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் ரொம்ப டஃப்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்னாங்க, ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பியும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. இந்த டைகர் லெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்புப்பா, குட்டி செத்துக்கிட்டே இருக்குது, இந்த எப்படி சொல்ல செத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க. பட் அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஃபுல் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கஷ்டம் தான், காமனாக இருக்கிறது. என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாதுங்க. அது இப்பயும் திருப்பி சொல்கிறதா, ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே செட் ஆகாமல் அதை வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். எடுத்தோடனே எல்லாருக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது. இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வாங்கிட்டு வந்து விட்டேன். அதில் 3 மீன் செத்து போச்சு. 3மே 2 மெயில், ஒரு மெயில் 2 ஃபீமேல் செத்து போச்சு. திருப்பியும் கொண்டாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீன் விட்டேன். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீன் செத்து போச்சு. திருப்பியும் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீன் கொண்டாந்து விட்டேன். திருப்பியும் செத்து போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ரெட்டு செட் ஆகலை. ஏன்னா அதில் ஒரே ஒரு காமனான விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட் டைம் நோய் வந்துட்டு நல்லா க்யூரான மீன் என்னென்னா 2 டிசீஸ் வந்து ரெண்டுலையுமே உயிர் பழச்சிச்சு. அப்போ நினச்சி பாருங்களேன், மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இம்யூனிட்டி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு நோய் வந்து சரியாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நோய் வந்தாலும் மீன் சாகிறதில்ல ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் டெய்லி என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு தூங்கி வந்துச்சுன்னே வீட்டுக்கு வந்துட்டான். டே நீ என்னடா இங்கே பண்ண? மீன் பார்த்தியா? ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் அப்படியே எப்படி ஒரு நிமிஷம் பிடிச்சிக்கோ, ஒரு நிமிஷம் என்ன இது காமிச்சிடாதரா, இந்தா சட்டை போட கேமரா. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போடுறது ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் ஃபுட்டு போடுறது. ஸோ குட்டிங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூள் டைப்பு, அதுக்கப்புறம் பொடி டைப்பு எல்லாமே கலந்து வச்சுக்குவோம். பெல்லா டைப் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்குவோம். ஸோ ஒன்றுமே அது இல்லை, அப்படியே போட்டுருவோம். ஒரு குட்டிங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்ம் ஃபுட்டு தான். ஸோ நண்டுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ளோட்டிங் ஆகிறது கீழே போய்க்கும், நண்டுக்கு அதை சாப்பிட்டுக்கும். ஸோ நண்டு நான் ரொம்ப நாளாக வளர்த்திட்டு இருக்கேன் ஓகேங்களா. இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லோ பிங்க் அப்படியே கிட்டத்தட்ட கம்மியாக. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பிங்கு குட்டி நல்லா வளர்த்தினேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 குட்டி வந்துருந்துச்சுங்க. 50 குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டிசீஸ் வந்துருச்சு, எல்லாமே செத்து போயிடுச்சு. இப்போ இருக்கிறது இந்த ஒரு 10 குட்டி தான், அதை வச்சு நல்லா வளர்த்திட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது அப்படியே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுட்டு போடுவோம். ஃபுட்டு போட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக தான் சாப்பிடும் ஓகேங்களா. அதாவது இது வந்து பிளாக் டைம்ல பாருங்க, மேக்ஸிமம் நம்ம ஃபார்ம் ஃபுட்டு தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். குட்டிங்களுக்கு தான் இருந்துச்சுன்னா குட்டிங்களுக்கு நல்லா அப்படியே போடும் போது லைட்டாக ஃபுட்டு மட்டும் தயவுசெய்து நிறையா போட்டுறாங்க. ஏன்னா தண்ணி வேஸ்ட் ஆகும், தண்ணியில் ரொம்ப அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் வந்துடும். அதனால் ஃபுட்டு அளவாக போடுங்க. அப்படி வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் ஸ்டைல் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்றோம், அழுக்கெல்லாம் சாப்பிட்றோம். அதுக்கு தான் இந்த ஸ்டைல் நான் விட்டேன். அதுவும் ப்ரீட் நல்லா சூப்பராக இருக்குது ஓகேங்களா.
இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கை ஆக்சுவலாக எல்லோ கை இருக்குன்னு நினைக்கிறேன், பட் நான் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா சிம்ஸ் நல்லா ப்ரீட் ஆகுதுங்க. சிம்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு மூடி வச்சுருங்க. மூடி வைக்காட்டி அந்த தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்களா, அந்த பூச்சி இருந்துச்சுன்னா சிம்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஸோ இதுக்கு நான் ஃபுட்டு போட மாட்டேன், இதுக்கு வந்து கண்டுக்க மாட்டேன் எங்களுக்கு. ஏன்னா பிளான்ஸ்லேயே போதுமான அளவுக்கு ஃபுட் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக நான் கண்டுக்க மாட்டேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட்டை போடேன். ஸோ அதுக்கப்புறம் இதுங்களுக்குலாம் குட்டிக்கெலாம் இது போடும். அதே வந்து பெரிய ஸ்டைலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா தூக்கி போட்டுருங்க, நசுக்கி விட்றாதீங்க. நசுக்கி விட்டா அது நிறையா வந்துடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் நசுக்கி விட்றதில்ல. ஸோ இருக்குல்ல வேகமாக ஃபுட்டு சாப்பிடுறது பர்பிள் பெரி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ பர்பிள் பெரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் காமி, நல்லா விரும்பி சாப்பிடுங்க. ஃபுட்டு எந்த அளவுக்கு போடும் எந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக சாப்பிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது கூட ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, கை வலிக்குதா பாருங்க. பர்பிள் பெரிய அந்த ஓகேவா எல்லாத்துக்கும் இது இப்படிலாம் ஃபுட்டு போடுங்க. அது மாதிரி கொய் கப்பி குட்டி போட்டிருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த குட்டி எடுக்கணும், இல்லாட்டி குட்டியவே சாப்பிட்ருங்க, அதுங்களே சாப்பிட்ரும். அதான் ஒரு பிரச்சனை, எல்லாம் உள்ளேயே போய் நீந்திட்டுருக்கு வீம்புக்குனே. ஸோ இதுக்கெல்லாம் பாருங்கள் கொய் டெக்ஸ்டரும் இந்த இதுவும் தான் விரும்பி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த கொய் டெக்ஸ்டரும் பர்பிள் பெரியும் தான். ரொம்ப ஃபுட்டை விரும்பி சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப் கீ பண்ணிடுறாங்களா? ஸோ அடுத்தது ஆஃப் பிளாக். ஓகே. ஸோ குட்டி நிறையா இருக்குது இதில் உங்களுக்கு. ஏன்னா நிறையா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக பிளாக் இருக்குனால குட்டி நிறையா இருக்குது, தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி டே பொறுமை வேகமெல்லாம் ஆட்டாது. ஸோ ஓகே எதில் விட்டுருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லக்கி சாமுங்க. என்னென்னா ஜெர்மன் ரெட்டு டக்குன்னு ஈஸியாக அதாவது அவ்வளோ சீக்கிரம் இறக்காது. பட் என்னென்னா பார்க்க ஃபுல் ரெட்டு மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆரம்பத்துலேருந்து இது வந்து. பட் என்னென்னா இப்போல்லாம் அது நிறைய பேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் என்னென்னா ரேட் வைஸ் இப்போ ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே பெருசாக பண்ணணுங்கிற ஆசை இல்லை. பட் இது எனக்கு எப்பயுமே எனக்கு ஒரு ஃபேவரட் கப்பிங்க. இறக்காது, குட்டி நிறையா போடும், குட்டி சாப்பிடாது. ஸோ இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜ் இருக்குது இந்த கப்பியில். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நான் நிறைய கொண்டு வர பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபுல் ரேட்டுக்கு ப்ரீட் பண்ணி கண்டிப்பாக அது வந்து குட்டி எடுத்தோம்னா கண்டிப்பாக செம்ம குவாலிட்டியாக வரும். அதை ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் நல்லா ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள், இந்த ஃபாஸ்ட் ஸ்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கும். ஸோ இதுதாங்க என்னோடய வேலை. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு யாராவது ஃபுட்டு போட்டு காமிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு எல்லாத்துக்குமே போட்டேன். நான் டெய்லி பண்ணுற வேலை இதுதான். நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இது பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் ப்ரோ இந்த அழுக்கெல்லாம் என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாச்சு. நம்மகிட்ட எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோ இல்லை நானும் வந்துன்னா இந்த சைஃபோன் வச்சு பாதி உறிஞ்சிருவோம், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் வேலை பண்ண மாட்டோம். எனக்கு பெருசாக அதில் வேலையும் இல்லை. ஸோ அதே மாதிரி ப்ரோ இதுலேருந்து இன்கம்லாம் எடுக்கலாமா ப்ரோ, நானும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் மாதிரி வச்சுக்கோங்க. இதே நம்பி தயவு செஞ்சு இறங்கிறாதீங்க. என்ன எப்படி ப்ரோ எக்ஸ்ட்ரா வருமானம்னா புரியலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, விற்கணுங்கிற மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு மீன் வளர்த்தாதீங்க. நீங்கள் ஹாபிக்கோசரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஹாபிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். அது எப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி பசங்க இங்கே விஷ்ணு வாடா இப்போ இவனுங்களாம் வளர்த்துனானே, இப்போ இவனுங்களாம் வச்சுருக்கானுங்க வச்சுக்கோங்க, மீனோ இல்லை எதுவும் வச்சுருக்கானுங்களா, இவனுங்களாம் என் கூடயே இருப்பானுங்க. என்னென்னா ஸ்கூல் போவாங்க, இவங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும் தெரியும். என்னென்னா நம்ம சிஸ்டர் நோண்டுவானுங்க எல்லாமே. இவனுங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இது மாதிரி ஜஸ்ட் ஒரு இவனுங்களுக்கு மீனில் இன்ட்ரெஸ்ட்டு. இவனுங்கன்னு சொன்னது சின்ன பசங்க இல்லை, இதோட பெரியவங்க சொல்கிறேன். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஆர்டர் வந்து நிறையா வரும். ஸோ இப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தான் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா நான் பசங்கள்கிட்ட வாங்கிக்குவேன். வெளியில் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்குறதில்ல, வெளியில் வாங்கிக்குவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பேரோ இல்லை ஏதோ ஒன்று போய் வாங்கிட்டு வந்து ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து என்கிட்ட கொடுப்பாங்க ஒரு சின்ன ஒரு ரேட்டுக்கு. எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக கூட போயிடும் கடைக்கு செல் போட்டுப்பேன், ஆன்லைனில் செல் போட்டுக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப லிமிடெட் பேஸ் தான். கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொல்லிட்டு இந்த கொய் போட்டேங்க. என்னன்னா அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு வருமானம் மாதிரி, அவன் ஒரு 10 பேர் கொண்டாந்து கொடுத்தானா அவனுக்கு ஒரு பயங்கர வருமானம், ஒரு 1500 கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு
அட்வான்டேஜில் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்க எல்லாமே இதை ப்ரீட் பண்ணி உற்பத்தி பண்ணி விற்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அப்பப்போ கொஞ்சம் இப்போ ஃபாக்ஸ்டேல் கொஞ்சம் உற்பத்தி பண்ணுறீங்களா, கொண்டு போய் கடையில் கொடுத்து ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கிக்கிறது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் ஒரு வருமானம் வரும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் பெரியில் ப்ரீட் பண்ணி ஒரு பையன் கொடுத்தான். ஸோ அதில் ஒரு சின்ன வருமானம் வரும். அதே மாதிரி என்னன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் வச்சுக்கணும். அதாவது இப்போ வந்து உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 10 பேர்த்துக்கிட்டே இருந்து வாங்கினாவே போதுங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நீங்கள் தான் கான்டாக்ட் வச்சுக்கணும். ஸோ அப்படி வச்சுக்கும் போது என்னன்னா ஒட்டுக்காக விற்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இது ரெடியாக இருக்கா, இதை நானே போஸ்ட் போட்டால் விற்றுருவேன். கண்டிப்பாக பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபாய்ன்னு சொன்னால் கூட வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 5 பேர் விற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி விற்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வந்து 2000 வந்துச்சுன்னா பெரிய விஷயம். இது வந்து பார்ட் டைமில் ஒரு பெரிய விஷயம் வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லியும் ஒரு கேரிங்கில் இந்த அளவுக்கு அமௌண்ட் வருதா, ஓகே ஃபைன், சந்தோஷம் தான் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுக்கோங்க. இன்னொன்று தயவு செஞ்சு இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த கொய்டம்போ இந்த எல்லோ கொயினே வச்சுக்கலாம், நான் வாங்கினது ஒரு 800 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் வந்து 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபாய்க்கு விற்கிறேங்க, 700 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யார்ட்டையும் போய் பார்கெயின் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கனாவே யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீ என்னடா வேலை சொல்கிற, நான் வாங்கணுமாடா நீ சொல்லி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்துடும். அதனால் அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஒன்று வளர்த்திருக்கீங்களா, இப்போ கொய்டம்பா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரீடாக இருக்கா, நீங்களே ஃபஸ்ட்டு வந்து விற்க பாருங்கள். நீங்கள் விற்கிறதுனால எப்படி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு கடையில் போய் உட்காருங்க, அவர்கிட்ட சொல்லி பேசி வச்சுக்கோங்க. வளர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரொம்ப காசுக்கு வேணும். இப்போ கொய்டம்பா வேணாம் எனக்கு ஒரு 70 ரூபா கொடுங்கன்னா ஒரு 10 பேர் இருக்குன்னா 700 ஆச்சுல. ஸோ அந்த மாதிரி விற்று பழகுங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நீங்களும் ஒரு வருமானம் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி விற்கணுங்கிற கான்செப்டில் வளர்த்திடாதீங்க. ஏன்னா விற்கணுங்கிற வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடும். அது உங்களால் பார்த்துக்கவே முடியாது. ஸோ அந்த இதில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து ஏதாவது இன்கம் எடுக்கலாமா ப்ரோ அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கலாங்க. ஒரு நாள் சிம்ஸ்லேருந்து எடுக்கலாம், சிம்ஸ் வளர்த்தி சிம்ஸ்லேருந்து ஒரு நாள் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களே பண்ணுறனால ரொம்ப பெரிய இன்கம் எடுக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மணி பேஸில் அதை விஷயம் பண்ணிடுவாங்க. ஹாபியாக பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செட் ஆகிடுச்சுன்னா பிஸ்னஸாக எடுத்துக்கும், அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும். இந்த இதில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு நான் எதெல்லாம் கொண்டு எடுத்துகிட்டு போனால் இந்த நார்மல் கப்பீஸ் நிறைய இப்போ ப்ரீடாக இருக்குங்க. அது நிறைய குட்டியும் போட்டே இருக்குது. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு போய் இந்த வாரம் கடையில் வச்சு சேல் பண்ணிடுவேன். நான் ரொம்ப லிமிடெட் பேர்ஸ் தான், அது ஒரு 20 பேரோ 10 பேரோ தான் இருக்கும். கொண்டே கடையில் வச்சு சேல் பண்ணிடுவேன். ரொம்ப ரேட் கம்மியாக தான் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி நானே பண்ணிக்கும் போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான்லாம் எந்த கடையில் ப்ரோ நான்லாம் எந்த இல்லை அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் நீங்கள் போய் ரெகுலராக வாங்குற கடைன்னு சொல்லியிருக்கோம். என்கிட்ட பசங்க இருக்காங்க ரெகுலராக வாங்குவானுங்க, அவனுங்களாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிக்குவாங்க. அது மாதிரி ரெகுலராக நீங்கள் ஒரு கடை வச்சுக்கோங்க. இப்போயுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பசங்க வருவாங்க. சும்மா ஒரு நாள் வந்துட்டு பேசிக்கிட்டு எங்கிட்ட ப்ரோ எதெல்லாம் வேல்யூவாக இருக்குன்னு கேட்பானுங்க. இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா எங்கிட்ட வாங்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் அங்கே போய் வாங்கினேன் ப்ரோ, இங்கே போய் வாங்கினா எங்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசுகிறீங்களா, அவர்கிட்ட எடுங்க. அதே மாதிரி வந்துன்னா கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் பண்ணுங்கள். பட் ஏன்னா இங்கேருந்து எடுத்துன்னு வந்து அவங்கள்ட்டே சொல்லாதீங்க. அப்படி சொன்னும்போது மனசு வந்து அவங்க சங்கடமாக இருக்கும். அவங்கள்ட்ட பேசுகிறீங்களா அப்போ வந்து கண்டுக்காதீங்க. ப்ரோ இது மாதிரி நானும் வச்சுட்ருக்கேன் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவில் பேசுங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி பேசுவீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். மார்க்கெட்டிங் தான் கஷ்டம். அதே மாதிரி ப்ரோ இதில் பைபேக் பண்ணிக்கிறாங்க ப்ரோ, இதில் இவ்வளோ ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்களா ப்ரோ, இவ்வளோ ரேட்டுக்கு போகுமா ப்ரோ. இன்றைக்கும் வந்து எங்கிட்ட நிறைய என்கொயரிஸ் வரும். ப்ரோ இந்த கப்பி என்ன ப்ரோ 300 ரூபாய்க்கு வாங்கணும் ப்ரோ, இங்கே யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக வேணுங்க. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட 300 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அது வந்து திருப்பியும் நான் பைபேக் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி வைக்கலாம். உங்களோட ஆசைக்கோசரம் நீங்கள் 300 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இப்போ நான் இது 800 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னா கொய் வந்து என்னோட ஆசைக்கோசரம் வாங்கினேன். நான் வந்து இதை வாங்கி 800 ரூபாய்க்கு வாங்கி நான் ஒரு 1600 ரூபாய்க்கு விற்கிறேன்டா, எல்லோ கொய்க்கு பயங்கர டிமாண்ட் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன்னா அது என்னோட எப்படி சொல்கிறது ஒரு அறியாமை. ஏன்னா கண்டிப்பாக 1600 கொடுத்து யாரும் வாங்குறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. பட் அதே 800 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்களா, ப்ரீடு எடுத்து ஒரு 150 ரூபா கொடு, கண்டிப்பாக வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. 100 பேர் 150 ரூபாய்க்கு டக்குன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி 100 பேர் புக் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ண பாருங்கள். நீங்கள் 800 ரூபாய்க்கு வாங்கி 1600 ரூபாய்க்கு விற்க போகிறேன் அந்த மைண்ட் செட் தயவு செஞ்சு மண்டையில் ஏற்றிக்காதீங்க. ஏன்னா ஃபெயிலியர் தான் ஆவீங்க. ஓகேங்களா. ஸோ இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக இதாகும். அதே மாதிரி இப்போ கொய்டம்போ 190 ரூபா நான் இப்போ பேர் விற்றுட்ருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே உற்பத்தி பண்ணுறாங்க 190 ரூபாய்க்கு இறக்குனேன். ஆனால் நான் ஆரம்பத்தில் வரும்போது 300 ரூபா சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா 300 ரூபா சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயும் சொன்னாங்க. பட் நம்ம ப்ரீட் பண்ணி விற்கும் போது நம்மளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு இது
இப்போ நான் பண்ணுறது கம்மி தாங்க, இன்னும் பசங்க வீட்டில் நிறையா இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காஸ்ட் கட்டி நிறையா பண்ணலாம், நிறையா நீங்களும் பண்ணலாம். சின்ன லெவல்லேருந்து போங்க. அதே மாதிரி எடுத்த உடனே அந்த கான்செப்டில் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. இப்போ நம்ம 300 கொடுத்து வாங்குகிறோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 600 விற்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தயவு செஞ்சு மண்டியில் ஏற்றிக்காதீங்க. கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஏன்னா நான்லாம் அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். காக்டெயில் நிறைய என்னோட வீடியோஸ், ஓல்டு வீடியோஸ் போய் பாருங்கள். ஏஜர் பெட்ஸ் சேனல் இருக்கும், பெட்ஸ் லவ் சேனலும் இருக்கும். என்னோடய வீடியோஸ் நிறையா போய் பாருங்கள். நல்லா நிறையா பண்ணியிருக்கேன் எல்லாமே வாத்து. அதே மாதிரி இந்த இடத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன விடாமல் இது பண்ணிட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் வேணும். நீங்கள் பண்ணுறங்கிறத வெளியில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கள், ரிலேட்டிவ்ஸ்ட்டு சொல்லுங்கள். ரிலேட்டிவ்ஸ்ட்டு சொல்கிறீங்களோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு சுற்றி இருக்கவங்கள்ட்ட தெரிய வச்சுக்கோங்க, ஏரியாவில் சொல்லி வச்சுக்கோங்க, ஊர் பக்கத்தில் சொல்லி வைங்க, இது மாதிரி நான் மீன் வளர்த்தி விற்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட் ஐடியா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நிறையா பில்ட் ஆகும். கான்டாக்ட் பில்ட் ஆச்சுன்னா தான் ஈஸியாக உங்களால் பொருளை விற்க முடியும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் வர முடியும். எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய லெவலுக்கு வர முடியும். எடுத்தோடனே நிறைய காஸ்ட்லியான ஃபிஷஸ்க்கு வராதிங்க ப்ரோ. ஈஸியாக மார்க்கெட்டில் எப்பயுமே டிமாண்டில் இருக்கிறது நான் ஒன்று தான். ஃபுல் பேக் ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டிங்கன்னா ஃபுல் கோல்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். என்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் இது தான். இப்போ நான் எல்லாமே என்ன பண்ணுவேன்னா திருப்பி ஆர்டர் வைஸ் திருப்பி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு திருப்பி அப்படியே எப்படி எடுத்தனா அதை திருப்பி அப்படியே மூடி வச்சுட்டு அவ்வளோதாங்க. கீழே போய் நான் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கடைக்கு போவேன். இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன். எங்கள் அம்மா வந்து இடையில அதாவது மதியானத்தில் ஃபுட்டு போட்டாங்கன்னா போடுவாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் ஒரு டைம் தான் போடுவேன். எங்கள் அம்மா குட்டிலாம் பார்க்கணும் ஆசையாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கீழே போட்டிருந்தா அவங்க பங்குக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவாங்க. இதுதான் என்னோட வேலை. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இவ்வளோ நேரம் தொடர்ந்து யாராவது ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் வீடியோ போடுறேன். ஏதாவது சொல்லுமாடா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம். சரிங்க, பாய். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கான்டாக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். வாடா நீ வாடா. இதான் இவனுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பார்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறது சங்கர் தான். சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தான் அந்த ஆப்போசிட் தான் அங்கே அந்த வீடு, இந்த தள்ளி இருக்கிற வீடு. எங்கள் அம்மாவோட ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வேலை செஞ்சால் சரி, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் என்னையோட மீனில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கழுவாமல் இருந்துச்சுன்னா அண்ணன் தண்ணி கழுவாமல் இருக்காரு, வாங்க போய் தண்ணி கழுவலான்னு சொல்லி மீன் தொட்டி கழுவுறதாகட்டும். நான் வேலைக்கு போய்ட்டு இருந்தப்போ நல்லா பார்த்துக்கிட்டதாகட்டும் இவனுங்க தான். சின்ன பசங்க தான் எதுவும் அதுக்கு நான் சின்ன பசங்க வந்து வேலைகள்லாம் வாங்குறேன்னு நினச்சிக்காங்க. இவங்க இன்ட்ரெஸ்ட்டில் சும்மா வந்து பார்த்துக்குவாங்களே தவிர மற்றபடி எங்கள் அம்மா வேலை செய்வாங்க, அவங்க கூட இருப்பாங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நீ தான் சொல்லுமாடா. உன் பேர் என்ன சொல்லிடு. சங்கமேஸ்வரன். எத்தனை படிக்கிறேன்? 6வது. சரி ஓகே. நீடா? 7th படிக்கிறியா? இல்லை அவனால தம்பி மாதிரி இருக்கா ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் பெரியவங்க கூட நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கடை ஏஜில் அக்வேரியம் சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க தான், நாங்கள் தான் சேரில் உட்காந்துருக்கணும், அவனுக்கு சிஸ்டம் நோண்டர் அப்படிலாம் இல்லை. எங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்தீங்கன்னா கூட எங்கள் கடைக்கு வந்தவங்களும் தெரியும், இவங்க வந்தால் கூட இவனுங்க தான் சிஸ்டம் நோண்டுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் ஃப்ரீடம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும். அதே மாதிரி நம்பிக்கையான பசங்க நம்ம ஆக்சுவலி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டோம். எங்களுக்கு நாங்கள் என்ன ஃப்ரீடம் இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்க. ஏன்னா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூடயே இருக்குவீங்க. சின்ன பசங்க இல்லைங்க, நான் சொல்ல பெரியவங்களையும் சொல்கிறேன். என்னோட அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி கூட சேர்ந்து நீங்கள் நிறைய பேர்த்து கூட சேர்ந்து அரவணைச்சு போய்க்கோங்க. அப்படின்னா தான் உங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்னும் ஏதாவது நல்லபடியாக போடணும்னா சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்து போடுறேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தோன்னா எல்லாமே தெரியுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ காலையில் எத்தனை மணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்த்தா 6 மணி 7 மணி மாதிரி தானே இருக்குது. 10:30 மணி ஆகிடுச்சா? 10:30 மணி. கிளைமேட் பாருங்கள். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தோன்னா என் மயில் எங்கடா இருக்குது. ஸோ எல்லாமே தெரியுங்களா, எங்கடா உட்காந்து வந்தது இல்லையா? அங்கே பாருங்கள் மயில், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. எங்கடா அங்கே தான்டா இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ ஃபுல்லாக நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மழை போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயத்தாமரை என்ன எடுத்துகிட்டு வந்துடுது. ஒரு பார்த்தா பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நம்ம அந்த இது வந்து சின்ன ஓடை மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரத்துலேருந்து மாடியிலேருந்து பார்த்தா எல்லாமே வியூ தெரியுங்க. ஸோ நம்ம மெயின் சிட்டிலே இருக்குது. நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கடைக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை. இங்கேருந்து பார்த்தா கடை பக்கம் தான். அந்த ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான் எங்கள் கடை இருக்குது. அங்கே தான் எங்கள் கடை இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுற்றி எங்களோட மெயின் இடத்துல தான் இருக்குது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஜ் தேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான, ஈரோட்டில் ஃபேமஸான தேட்டரு. ஸோ அது தெரிஞ்ச தேட்டரு மகாராஜ் தேட்டரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி, ஸோ இந்த எல்லோ கலர் பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி. ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐடின்னு சொல்லிட்டு மெயின் இது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த கார் போகிற இதெல்லாம் வந்துன்னா சென்னிமலை ரோடு. ஸோ இங்கெல்லாம் வந்து சென்னிமலை ரோடு மெயின் இதுலேயே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனு எல்லாமே ஈஸியாக இருக்கணும், எனக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ ஒரு விலாகாக பண்ணணும்னு நினச்சேன்,
போட்டேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டெய்லி ஒர்க்கு எல்லாமே இதுதான். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.